வணக்கம் பிரதமலா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு செக்யூரிட்டி கேமரா. பட் இந்த கேமரா வந்து சோலார் பேனலில் ஒர்க் ஆகுது. கோட்ரேஜோட ஏஸ் ப்ரோ க்ரீனுங்கிற இந்த கேமரா இது வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயல் தோட்டங்களுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பல பகுதிகளில் மின் கம்பங்கள்லாம் இருக்காது. ஸோ அங்கே வந்து இந்த சோலார் பேனல் மூலமாக இயங்கக்கூடிய இந்த கேமராவை பொறுத்தலான்னு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தராங்க, அதை பற்றியும் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராக இருந்திருக்காங்க, தோட்டக்காரங்க யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த கோட்ரேஜ் ஏஸ் ப்ரோ க்ரீன் வருது. பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த சோலார் பேனல் கிடைக்குது. இது வந்து 7 வாட் சோலார் பேனல் இது. அப்புறம் இந்த கேமரா வந்துருக்காங்க. அப்புறம் இந்த கேமராவை பொருத்தக்கூடிய ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போது இந்த கேமராவை பற்றிய கீ ஃபீச்சர்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெதர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் வந்து மழையில் சூரிய வெளிச்சத்தில் கண்டிப்பாக இது வந்து சோலார் கேமரா இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். மழையிலலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அவுட்டோர் கேமரா இது. இதில் வந்து இன்ஃப்ராரெட் சென்சரும் தந்துருக்காங்க. ஸோ நைட் விஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேன் டில்ட் மூவ்மெண்ட் கிடைக்குது. அதாவது மேலையும் கீழையும் சைடுக்கும் வந்து இது வந்து திரும்பும். இதை வந்து ஆப் மூலமாக கூட நீங்கள் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். அதை பற்றி நான் காண்பிக்கிறேன். ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா ஏரியாவில் யாராவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கிடைக்கும். மூமெண்ட்டு வந்து டிடெக்டும் பண்ணும். ஸோ எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் திரும்பி கவரேஜும் காண்பிக்குது. 2-வே ஆடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு இந்த கேமரா வருது. இந்த கேமராவை செட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணுங்கள். உள்ள ஒரு ஆன் பட்டன் இருக்குது, அதையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் கோட்ரேஜோட இந்த ஏஸ் ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த 4G சிம்மை வந்து இதில் வந்து போடணும். 4G சிம் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி கேமரா வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கனெக்ட் ஆகிரும். ஸோ வந்து ரொம்பவே எளிதான ஒரு செட்டப் இது. ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். மைக்ரோஎஸ்டி கார்டு போடக்கூடிய ஸ்லாட்டும் இருக்குது. 256 GB வரைக்கும் கார்டை வந்து இதில் சப்போர்ட் ஆகுது. அவ்வளோதான். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் எங்கே வேணாலும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 MP கேமரா இருக்குது. இந்த கேமராவோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 kg கிட்ட இது வருது. 4 MP கேமரா தந்திருக்காங்க. 2560 × 1440 பிக்சல் ரெசல்யூஷன். இன்ஃப்ராரெட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் விஷன் வந்து 30 மீட்டர்ஸ் வரைக்கும் வருது. அதோட குவாலிட்டி இப்போ நான் ஸ்க்ரீனில் காண்பிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நைட் விஷன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. நல்ல ஒரு நைட் விஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 8 to 10 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த கவரேஜ் ஏரியாக்குள்ளே யாராவது வந்துச்சுன்னா அந்த டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அலர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கோட்ரேஜ் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிங்க, கேமரா வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா இப்போ நீங்கள் எங்கே இருந்தால் கூட அந்த கேமரா வியூவை இந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து தெரியுது. இதை கேமராவோட அந்த பொசிஷனை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பேன் டில்ட் மூவ்மெண்ட் இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கேமராவை மேலும் கீழும் சைடுக்கு இங்கேருந்தே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஒரு மொமெண்ட்டை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணால் அந்த ஃபோட்டோவும் இங்கேருந்து எடுத்துக்கலாம். லோக்கலாக ரெக்கார்ட் பண்ணால் கூட இங்கே அந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குது, வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம் இதில். ஸோ லோக்கலாக ஸ்டோர் ஆகுது. அப்புறம் இங்கே வந்து சில ப்ரீசெட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு கேமராவோட பொசிஷன் திடீர்னு எனக்கு வலது பக்கம் பார்க்கணும், அப்போ கேமராவை நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். ப்ரீசெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த ரைட் சைடுக்கு போயிடும், இல்லாட்டி லெஃப்ட் சைடுக்கு. அப்படி நிறைய ப்ரீசெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அதை மூவ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிடெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்மார்ட் ட்ராக் மோடு தந்திருக்காங்க. இப்போ கேமரா முன்னாடி யாரும் வந்திருக்காங்க, அவங்க அங்கேயும் இங்கேயும் திரும்புவாங்கன்னா கேமராவும் அவங்கள சுற்றி திரும்பும். ஃபாலோ மோடு இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் டிடெக்ஷனுக்கான ஏரியாவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பகுதிக்குள்ளே யாராவது வந்துன்னா அந்த அவங்கள ட்ராக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சைரன் இருக்குது. ஸோ யாராவது வந்துட்டாங்க கேமரா கிட்ட நிற்காங்க, அலர்ட் பண்ணதுக்கு சைரனை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்தே பட்டன் அமுக்குனா அங்கே வந்து சைரன் ஒலிக்கும். அதே மாதிரி வார்னிங் லைட்டும் வந்து எரியும்படி வைக்கலாம். ஸோ வந்து யாருக்கும் தெரியும், ஓகே இங்கே கேமரா இருக்குது, எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு இந்த கேமராவில் சைரன் மற்றும் இந்த வார்னிங் லைட்டை போட்டு அவங்கள அலர்ட் பண்ணலாம், இல்லாட்டி எச்சரிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு 18,000 mAh பில்ட்இன் பேட்டரியும் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து ரொம்ப மூடி இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, சூரிய வெளிச்சம் இல்லை, அப்படி ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து 18,000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பேட்டரி பேக்கப்பும் இருக்குது. ஸோ வந்து மேகமூட்டமான நாட்களில் கூட இது வந்து ஒர்க் ஆகும். அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. மழை டைமில் கூட வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ நைட்டும் இது ஒர்க் ஆகும். ஏன்னா பில்ட்இன் பேட்டரியோடு இது வருது. ஸோ இதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன் இல்லாட்டி உங்கள் விண்டோஸ் பிசியிலேருந்து கூட நீங்கள் வந்து இதை மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இதான் வந்து கோட்ரேஜோட ஏஸ் ப்ரோ க்ரீன்.
செக்யூரிட்டி கேமரா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ரூபீஸ் கிட்ட இதை வந்து ரீட்டெயில் பண்ணுறாங்க. ஸோ மேபி கடைகளில் வந்து இதை விட விலை குறைவாக கிடைக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விவசாயிகளுக்கு அதெல்லாம் இருக்கிறதால நீங்கள் வந்து ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். விலையும் வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். விவசாய நிலங்களில் தோட்டங்களில் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் அங்கே இல்லை, பட் அங்கேயும் எனக்கு ஒரு செக்யூரிட்டி கேமரா வைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோலார் பேனலில் பவர் ஆகக்கூடிய இந்த செக்யூரிட்டி கேமராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சில சைனீஸ் பிராண்ட் வேறையும் இருக்குது, இதோட விலை குறைவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கோட்ரேஜ் கம்பெனியோட ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி எனக்கு வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா வந்து ஒரு ஆப்ஷன். இந்த கேமரா பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.